வணக்கம் உறவுகளே, கனடாவில் இருக்கிற ஜோக் பிராந்தியத்தின் மார்க்கம் ஏரியாவில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு படிக்க போகும் உள்ளுக்குள்ளே. இது நான் அடிக்கடி வந்து போகிற ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம். எவ்வளவு அதை நான் பதிவு செய்யணுமென்று ஆசைப்படுறேன். ஏனென்றால் அதில் எப்படியான அம்சங்கள் இருக்குதுன்றது கனடாவில் இருக்கிறாக்களுக்கு தெரியும். ஆனால் கனவேர் இருக்கிறாக்களும் கனவேர் லைப்ரரி பக்கம் நாடுறே இல்லை, போய் உங்களோட நேரத்தை செலவழிக்கிறே இல்லை. அப்போ நான் அதை உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நான் கூட்டிக் கொண்டே காட்ட போகிறேன். இது ஜோக் ரீஜன் என்று சொல்லப்படுகிற இடத்துல மார்க்கம் ரோட் அண்ட் ஹைவே 7 இன்டர்செக்ஷனில் இருக்குது. நல்ல அழகிய தூண்கள், நல்ல கோபுரத்தோடு இருக்குது. அது இந்த கல்வெட்டுகள் இருக்குது. இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம், கட்டப்பட்டதெல்லாம். இங்கே நீங்கள் உள்ளுக்கு போய் படிச்சிங்கன்னா எங்கள் யாழ்ப்பாண பொது நூலகத்துக்குள்ளே போனால் எப்படி படிக்க தூண்டுமோ அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். சின்ன பிள்ளைகள இடத்துல இருந்து பாலர் வகுப்பில் இருந்து இப்படி பல்கலைக்கழகம் மேல் படிப்பு மாணவர்கள் வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் புத்தகங்கள் இருக்குது. தனியாக லைப்ரரியை அதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் போய் உங்களோட நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் இல்லாமல் சில ஆவணங்களை நீங்கள் குறைந்த டிஸ்கவுண்டில் கூட போட்டோ காப்பி எடுக்கலாம். திறந்தாச்சு மெயின் கதவை. உள்ளுக்குள்ளே பாருங்கள், வரவேற்பறை இருக்குது. போன உடனே நீங்கள் எல்லா நூலகத்திலையுமே வரவேற்பறை முன்னுக்கு இருக்கும். அதால் நடந்து போன வேண்டாம். முதலாவதாகவே சின்ன பிள்ளைகளுக்குரிய இடம்தான் இருக்கும், கிட்ஸுக்குரியது. ஏனென்று பார்த்தோம்னா கிட்ஸ் மேலே ஏறி போகிறது சிரமப்படுவினோம். பாருங்கள் இப்படியான இடங்கள் இருக்கின்ற அவைக்குரிய கதை புத்தகங்கள். அதாவது நர்சரி பிள்ளைகளுக்கு இருந்து மொண்டசரியில் இருந்து அவர்கள் பாருங்கள் இப்படி கார்டன் வளர்க்கணும், வீட்டு தோட்டம் செய்யணுமென்ற கூட மாதிரி தோட்டம் செய்து வச்சிருக்கிறோம் நூலகத்துக்குள்ளேயே. தாய்மார்கள் இருக்கிறதுக்கு, கூட்டிக் கொண்டு வர்ற தாய்மார்கள் இருக்கிறதுக்கும் சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுக்கு உரிய சின்ன சின்ன டேபிள்கள் இருக்குது. அவர்களுக்கு தனி சின்ன தொகுதியில் கீழே இருக்கிற அரைவாசி இடமே அவர்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், அவர்களுடைய விளையாடுற அந்த உபகரணங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியே போனோம்னா இருக்கிறதுக்குரிய இடம், சின்ன பிள்ளைகளோட கலந்து ஆலோசித்து கொண்டு படிக்கிறதுக்குரிய இடம். இப்போ தாய் தகப்பன் கூட்டிக் கொண்டு போனால் அங்கேயே அவைக்கு ஒரு படிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வேணும். ஏன்டா வீட்டை இருந்தால் எல்லாத்தையும் கற்கலாமண்டு இல்லை, ஏன்டா படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அங்கே தான் அந்த படிக்கிற மைண்ட் செட் வரும். அதே மாதிரி கோயிலில் போனால் கும்புறதுக்கு ஒரு மைண்ட் செட் வரும், வீட்டையும் கும்பிட்டு போகலாம். இப்போ நூலகத்தை என்னாறண்டா இப்படித்தான். பாருங்கள், வந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு அப்படியே எல்லாம் இவ்வளவு கட்டுமானங்களை செய்து கிடக்கு. பாருங்கள், சின்ன சின்ன மேசைகள், சின்ன சின்ன புத்தகங்கள், அவர்கள் விளையாடுறதுக்குரிய ஒரு கிச்சன் மாதிரி இடம், கை கழுவுற இடம், அடுப்புகள் எல்லாம், ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன் எல்லாம் ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி மரத்தால் செய்து வச்சிருக்கிறோம். ஒரு மாதிரி கிச்சன் மாதிரி அவர்கள் இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுவினோம். கனவேர் வாரவை இதில் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் இங்கே படம் கீர்னாக்கள், வரைஞ்சாக்கள், ஆக்கங்கள் மற்றும் இந்த நூலகத்தில் நடக்கிற போட்டிகள் அதுகளில் அவர்கள் பெஸ்ட்டானதில் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்குண்டே பெரிய தளம் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, வீடுகளுக்குள்ளேயே உங்களோட பிள்ளைகளை அடைச்சி வச்சுருக்காமல் இப்படியான நூலகங்களுக்கு கூட்டிக் கொண்டே காட்டேக்கான் மற்ற பிள்ளைகள் படிக்கிறத பார்த்துட்டும் பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு தூண்டப்படுவார்கள். இப்போ தனியாக பூங்காக்கும் கூட்டிக் கொண்டு போகலாம். பூங்காக்கு கூட்டிக் கொண்டு போகிறத விட இப்படியான நூலகங்களுக்கு முதலாவது கூட்டிக் கொண்டு போகணும். பாருங்கள், அந்த சின்ன பையனை இவ்வளவு படிக்கிற ஆசிரியர் புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்காங்க. அப்போ சின்ன வயதிலேயே நாங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆவலை தூண்டி விட வேணும் முதலாவதாக. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற இந்த செக்ஷனுக்கு பொறுப்பானால் அந்த நூல்களை இரவல் வழங்குறதுலேருந்து பதிகிறதுலேருந்து எல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுல் நெட்வொர்க்கோட கம்ப்யூட்டர் சிஸ்டம். அவர்கள் அங்கே இருக்கிற நூல்களை தேடலாம், என்ன நூலுண்டு அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கே தெரியும். வடிவம் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பழகி கொடுப்பார்கள். அதோட படங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குரிய மூவிஸ் எவ்வளவோ லட்சக்கணக்கான சிடிஸ், டிவிடிஸ் இருக்குது. எடுத்துக்கொண்டு வீட்டை கொண்டே பார்க்கலாம். எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு பெரிய கட்டணமண்டே இல்லை. வயதானவர்களுக்கும் கட்டணம் இல்லை. நாங்கள் மேல்தளத்தை போவோம். கீழ்த்தளம் ஃபுல்லாகவே இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு மேல்தளம் போனோம்னா பாருங்கள், அங்கே இருக்கிற புத்தகங்கள், இந்த இடம் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் அங்கே இருக்கும். பெரும்பாலும் லைப்ரரியின் ஈவெண்ட்ஸுகளை விளம்பரப்படுத்தி இருப்பினும் நான் மேல்தளத்துக்கு போக போகிறேன். மேல்தளத்தில் பெரிய ஆக்களுக்குரிய இடம் இருக்கிறது. உண்மையாக போனோம்னா நாங்கள் இருந்து படிக்கிறதுக்குரிய ஒரு சூழல் இங்கே அமையும். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பினம். மற்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து மேல் படிப்பு படிக்கிறார்கள் இங்கே அனைத்து புத்தகங்களுமே இருக்குது. எல்லா நாட்டு புத்தகங்களுமே இருக்குது. ஃப்ரெஞ்சுலேயும் புத்தகங்கள் இருக்குது. தனியாக லாங்குவேஜுக்குரிய செக்ஷனே இருக்குது.
விளங்கானு வரவேற்பற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு காலாறு இருக்கிறதுக்கு இடம் இருக்குது. உங்களுக்குன்னு தனி கம்ப்யூட்டர் ஃப்ரீ வைஃபையோட, அதுவும் ஹை ஸ்பீட் வைஃபையோடு இருக்கும். இதுக்கெல்லாம் பெரிய கெடுபிடி இல்லை. எங்கண்ட இடங்கள் இருக்கிற மாதிரி 15 அதை எடுக்கணும். ஒரு லைப்ரரி கார்டு ஓப்பன் பண்ணிங்கன்ற சகல வசதியையும் பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? எல்லா லாங்குவேஜ் செக்ஷன் இருக்குது, என்னென்ன மொழிகள் உண்டு, இப்படி கணக்கு இருக்குது. நீங்கள் எக்கடமிக்ஸுக்குள்ளே போகணுமா, பயோகிராஃபிக்கில் போகணுமா, அல்லது அக்ரிகல்ச்சருக்குள்ளே போகணுமா, ஃபிசிக்கல் சயின்ஸுக்குள்ளே போகணுமா, அண்டவியலுக்குள்ளே போகணுமா, ரசாயனவியலுக்குள்ளே போகணுமா, இதான் என் ஃபேவரேட் இடம். இதுக்குள்ளே இருந்தால் ஒரு படிக்கிறதுக்குரிய ஆசை வரும். ஏன்னா நூல்கள் எங்களை சொட்டி இருக்கேக்குள்ள அந்த நூல்களின் வைப்ரேஷன் எங்களை படிக்கிறதுக்கு தூண்டும். இது நீளமான வீடியோவாக இருந்தாலும் தயவு செய்து பொறுமையாக நீங்கள் பார்க்கணும். எவ்வளவு பகுதி இருக்குது, இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் இடையில் ஒரு அறை இருக்குது. அந்த அறையை நீங்கள் முதலே ஒதுக்கி நீங்கள் இருந்து படிக்கிற இடமாக மாற்றிக்கொள்ளலாம். வீட்டை இருந்து படிக்கிறத விட பயங்கர சந்தோஷமாகவும் நல்ல சூழல்லையும் படித்து உங்களை நுழைச்சி எடுக்கலாம். தனித்தனி அறைகள் இருக்குது பாருங்கள். இருந்து எந்த குழப்பமும் இல்லாமல் இயற்கை சூழல்லேருந்து படிக்கலாம். சரிதானே? பெரிய கோஸ்ட் இல்லை. இப்போ அங்கே யாழ்ப்பாண நூலகத்தில் ஸ்டடி கோலன் இருக்குது. அதில் ஓப்பனாக எல்லாரும் இருப்பினும் சில மறைப்பு போட்டிருக்கும். அமைதி தான், அங்கேயும் படித்த அனுபவம் இருக்குது. ஆனால் இங்கே இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல். இப்போ கனபேரை நான் பார்த்துருக்கேன். இங்கே வேறு மொழி நாட்டவர்களுடைய சின்ன பிள்ளைகளை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டி பழக்கி விடுவினோம். ஆனால் தமிழாக்கள் தனியாக உழைப்புண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதால இந்த நூலகங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போகிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வெகு குறைவு. அதை நாங்கள் சின்ன வயதிலேயே பழக்க வேணும். இந்த நூலகத்துக்குள்ளே வந்தாலே நீங்கள் விட்டுட்டு போகாத அளவுக்கு சுற்றி பார்ப்பீங்க. அந்தளவு நல்ல ஆவணங்கள் இருக்குது, நல்ல புத்தகங்கள் இருக்குது. ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுமாறாக எடுத்தால் கூட அதை பார்த்து படித்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கக்கூட பார்ப்பீங்க. இப்படி சுற்றி வந்தோம்னா கணக்க ஒரு விரைவான நெட்வொர்க் வசதியோட உங்களுக்குரிய லேபுகள் இருக்குது. நீங்கள் விரும்பின இடத்துல போய் இருந்து நீங்கள் உங்களுக்குரிய வேலைகளை செய்து கொள்ளலாம். ஆக்களோடையும் சேர்ந்து படிக்கிற இடம் இருக்குது, தனி அறை இருக்குது, சோபா செட்டி இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் ரிலாக்ஸுக்கு இருக்கிற இடம் இருக்குது. சும்மா நீங்கள் வெளியில் திரிஞ்சு அதாவது இங்கே என்ன சிஸ்டம்னு பார்த்தோம்னால் மைண்ட் ரிலாக்ஸ் மிக முக்கியம். இல்லை அமைதி, குண்டூசி விழுந்தாலே சத்தம் கேட்குற அளவுக்கு மிக அமைதி. இங்கே ஒரு பிரதானமான விஷயமே என்னென்னா, இங்கே படித்தா தன்ற பாலில் நினைவுக்கு உடனே ஏறுமென்றது தான். ஹெல்த் சயின்ஸ்லேருந்து மெடிசின், லோ, ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச அத்தனை புத்தகங்களும் இருக்குது. வகையாக இருக்குது. எல்லா நாட்டின் எடிசன்ஸும் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். இது கனடாவில் இருக்கிறாக்களுக்கு புதுசு இல்லை. நான் என்னுடைய அனுபவம், நான் வளமையாக பல லைப்ரரிகளுக்கு போகிறது வழக்கம். அதால் எனக்கு விரும்பிய லைப்ரரி ஒன்றின் ஒரு இதை சுற்றி காட்டணும். உலகத்தில் இருக்கிறாக்களும் அங்கே ஊரில் இருக்கிறாக்களும் பார்க்கணுமென்றதான் இந்த நோக்கம். இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். மியூசிக்கு தனி செக்ஷன் இருக்குது. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக இசை படிக்கிறாக்கள் மட்டும்தான் இங்கே வர வேண்டியில்லை. இந்த இசைக்கருவிகள் இருக்குது. நீங்கள் இசைத்து மகிழலாம். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இதுக்குள்ள இசைச்சு இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸ் மிக முக்கியம். படிக்கணுமெண்டா மன அழுத்தத்தோடு படிக்கலாது. இப்போ அதுக்குரிய மன அழுத்தத்தை குறைக்கிற மியூசிக் அந்த கேர்ட்ஸில், அந்த கேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், அதிர்வு ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் கேள்திறன் மீடரில் மியூசிக்கை போட்டு கேட்குறது, அதை படிக்கிறதுக்குரிய ஞாபக சக்திக்குரிய அந்த மீடரில் இசைக்கிறது எல்லாம் இங்கே வரங்க. இதான் அந்த பகுதி. உள்ளுக்குள்ளே வெளியிலேருந்து தான் எடுத்து நான். ஆனால் அவர் வளமையாக நான் போகிறது தெரிகிறபடியே அவர் இப்போ கூப்பிட்டு உள்ளுக்க கூட்டிக்கொண்டு நான் போயிட்டேன். அப்படியே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு உள்ளுக்க போகிறது அழகு இல்லையாண்டு. சரிதானே? ஆனால் அவர் திருப்பி கூப்பிட்டவர் என்ன உள்ளுக்கையும் எடுத்து காட்டுங்கண்டு அவராகவே என்ன கூப்பிட்டவர், வாங்க போக வேண்டாமண்டு. ஸோ நான் உள்ளுக்குள்ளேயும் என்னை அனுமதித்தவர். உள்ளுக்குள்ளேயும் போய் சரிதானே உள்ளுக்குள்ளே பார்த்தா அதுக்கு பொறுப்பானவருக்குரிய மேசை இது இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? அப்போ இதுக்குள்ள ஒரு மியூசிக் அது சம்பந்தமான கலையை படிக்கிறார்கள் மட்டுமல்ல, மைண்ட் ரிலாக்ஸேஷன் மியூசிக்கை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
அப்போ மன அழுத்தம் இந்திய நாடுகளில் மன அழுத்தம் கூட நீங்கள் இசையோடையும் கலக்க வேணும். அது படிப்போடு அந்த இசை குறித்த ஃப்ரீக்குவென்சியில் இசைக்கப்படும் போது எங்களுடைய நரம்புகள் அதுக்குரிய படிப்பை தூண்டுறதுக்குரிய நரம்புகள் தூண்டப்படும். இசையால் வசப்படுத்தினான் ராவணன் என்ற மாதிரி இசைச்சு கொண்டே ஒரு ஆளை கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரியும். பெரிய ஹேர்ட்ஸில் நாங்கள் இசையை கொடுத்தோம்னா அவருக்கு காது செவிப்பற வெடிக்கிறோம் ஒரு ஹேர்ட்ஸில். அதை மேலே உச்ச ஹேர்ட்ஸில் அதை கொடுத்தோம்னா ஒரு ஆளை நாங்கள் சாக்கொள்ளாமே அந்த இசையை வச்சுக்கொண்டே ஒரு ஆளை சாக்கொள்ளலாம். அப்படியான விஷயங்கள் இருக்குது. உண்மையாக நீங்கள் கனடாவில் இருக்கிறேன்டா படிப்போடு சம்மந்தப்படாத ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா இப்படியான லைப்ரரிகளுக்கு போய் பாருங்க. நூலகத்துக்கு என்ன மாதிரி இருக்குதுண்டு உங்களுக்கு உதவும். அதை விட உங்களோட பிள்ளைகளோ உறவினர்கள் வந்தாலே இப்படி ஒரு அறிமுகப்படுத்தி இப்படியான இடங்கள் இருக்குது போய் படிங்கடான்னு உங்களுக்கு கூட்டிக் கொண்டே விட தோன்றும். இங்கே ஒரு நண்பர் நித்திர கொண்டுட்டார். கணேரம் படித்தாக்கும் களைச்சி போய் அதிலேயே படுத்துட்டார் கம்ப்யூட்டர் மேசையில். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மேசை என்னென்னா தனி அதுக்குள்ளே நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து படிக்கலாம். டிவி எல்லாம் சிமா டிவி போட்டு நான் கீழே ரங்க போகிறேன். என்ற கன்னடங்களை சுற்றி காட்டிட்டேன். நான் வளமையாக போகிறேன்னா அப்போ வரவேற்பறையில் இருக்கிறாக்களுக்கு தெரிஞ்சபடியாக நான் கேட்டபடியாக வேறு ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்கிறேன். நான் இதை ஆவணப்படுத்த போகிறோன்னு வரவேற்பறை. அதுக்கு பிறகு கீழே இஞ்சால் அரவாசி நாங்கள் பார்க்கலாம். அங்கே பெரிய அரவாசி பக்கம் சின்ன பிள்ளைகளுக்கு, இஞ்சாலி பக்கம் கணக்க பெரியாக்களுக்குரிய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் அதிலேயே தேடி பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அடுத்து அதை விட நீங்கள் புத்தகங்கள், சுயவிவர கோவைகள், புத்தகங்கள், வெவ்வேறு மூவிஸ் டிவிடியாக எடுத்துக்கொண்டே பார்க்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு பிடிச்ச இடம் பயோகிராஃபி. எனக்கு சுய சரிதைகள் பிடிக்கிறபடியாக அங்கே லெனின் கணக்க மெண்டலோண்ட கனபேட் உலகத் தலைவர்கிட்ட எல்லா பயோகிராஃபியும் இருக்குது. நீங்கள் போய் படித்து கொள்ளலாம். ஃப்ரெஞ்ச் புத்தகங்கள் இருக்குது பார்க்கவா. இதெல்லாம் மூவிஸ் செக்ஷன். இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறலாம் டிவிடி தான். சரிதானே? நீங்கள் எடுத்துக்கொண்டே பார்க்கலாம். எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வெளியில் இதுன்றதில்லை. நூலகத்துக்குரிய அந்த ஹார்ட் எடுத்தீங்களா உங்களுக்குரியது. நான் பிறகு ஒரு நாள் இதண்டு வரும் உங்களுக்கு இங்கே வர குரூப்பாக இருந்து படிக்கிறது, குடும்பமாக கூட நீங்கள் அதில் இருந்து அமர்ந்து பார்த்து கதைக்கிறதுக்கு இல்லை, படித்து சம்பாசிக்கிறதுக்குரிய இடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கிறிஸ்டி சொல்கிற அந்த பொத்தகடுகள் இருக்குது. இப்போ யாரால் என்ன மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொத்தகடுகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, லைப்ரரிஸ் இருக்குது. நான் போகிறேன் இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே 1 கிலோமீட்டரில் அடுத்த பெரிய லைப்ரரி கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்குது. அங்கே சனசமுல்லே மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் வெளியில் தான் நாகரிகமான இடம், வெளியில் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்படியா நூலக இடங்களை பார்க்க எனக்கு நூலகம் பிடிச்ச விஷயம். அதுக்காக நான் இதுக்குள்ளேயே சுற்றி தீர்றேன். நான் வளமையாக ஃப்ரீ டைமில் நான் சிலது வந்துடுவேன். நான் இங்கே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்கும். தயவு செய்து நீங்கள் ஒரு காலாவது நூலகத்துக்கு போகணும். இங்கே வேறு நன்மையும் இருக்குது. நீங்கள் படிக்கத்தான் போகணுமெண்டு இல்லை. நீங்கள் ஒரு லைப்ரரி கார்டு எடுத்தால் கணக்க நன்மைகளும் எடுக்கலாம். மற்றது உங்கள்கிட்ட ஃபோட்டோ காப்பியிலையும் பார்க்கலாம். எனக்கு சுற்றி பார்த்தே களைச்சி போச்சுது. இன்றைக்கு நான் புத்தகங்களை மட்டும்தான் எடுத்துருக்கேன். இன்னும் எடுக்க இல்லை பெருசாக. இப்போ புத்தகத்தை அங்கே அட்டையில் பதிஞ்சு தான் எடுக்கிறது. இப்போ இங்கே எப்படி இதன்ற மட்டும் பார்த்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த புத்தகத்தை எப்படி பதிகிறதுன்றதை நான் இப்போ மிஷினில் காட்ட போகிறேன். அதை எப்படி பதிகிறோம்ன்றதை பார்ப்போம். இந்த புத்தகத்தை வேண்டியிருந்தால் அங்கே மிஷின் தான் ஒன்றும் பதிஞ்சு விடுறீங்கள. ஸ்கேன் பண்ணி விட்டோன்னே எல்லாமே அது என்ன புத்தகம் இப்போ எடிஷனாக எழுதினது எப்போ திருப்பி கொடுக்கணும் எல்லாத்தையும் எழுதி போடும். பார்ப்போம் நாங்கள் அதை. ரப்பர் பேண்ட் போட்டு ஓகே. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஷின். இதில் கொண்டு வச்சமெண்டா எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுவே டேட் போட்டு போகணும் திரோணுமெண்டு பார்கோட்டை வச்சு எல்லாம் பிடிச்சிடும். அது ரிசிப்ட் இதுக்குள்ளால் வரும். கொடுத்து விட்டால் சரியாக வைக்க அவள் திருப்பி கொண்டு கொடுக்க வேண்டியான். நான் வெளியில் வந்துட்டேன். எல்லோரும் நூலகத்துக்கு போங்கோ, படியுங்கோ. படிப்பு தான் முக்கியம். நன்றி, வணக்கம். அடுத்த சந்திப்போம்.